அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய மெமரிஸ், சூப்பரான மெமரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம்? ஃபோட்டோவாவோ இல்லை வீடியோவாவோ எடுத்து வச்சுக்குவோம். கேமராவோட வேலை என்ன தெரியுங்களா? லைஃப்பில் நடக்கிற சூப்பரான க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் கேமராவோட வேலை. அப்போது கேமரா நல்ல விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்கள்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸை பற்றி மட்டுமே அடிக்கடி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது உங்களுடைய லைஃப்பில் இருக்க நல்ல விஷயங்களை கேப்சர் பண்ணுறத உங்கள் பிரெயின் அப்படிங்கிற அந்த கேமரா நிறுத்திடும். நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் தேடி தேடி ஃபோக்கஸ் பண்ணும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிங்க. எப்போல்லாம் ஒரு ப்ராப்ளம்குள்ளே இருக்கீங்களோ அந்த சமயத்தில் ப்ராப்ளமை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்காமல், இந்த பிரச்சனை எனக்கு ஏன் நடந்தது, யாரால் நடந்தது, இப்படியெல்லாம் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையினால் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் இனி பார்க்க போகிறேன். அதனால் இந்த பிரச்சனைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடியும் உங்களோட லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கிராட்டிடியூடாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்க. நன்றிகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எப்படி ஒரு கேமரா நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுதோ அதே மாதிரி உங்களோட மைண்டும் இனி நல்ல விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ உங்களோட லைஃப்பில் எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஹாப்பியான மொமெண்ட்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.